இந்த அஜித்குமார் மரணம், அதாவது மரணம்னு சொல்ல முடியாது, அடிச்சு கொலை. அது கிட்டத்தட்ட அதான் முடிவாயிடுச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறி இருக்கு. இது ஒரு திராவிட போலீஸ் ஸ்டேட்னு தான் சொல்லணும். 10 கொள்ளைன்னா அதுல 8 கொள்ளை கோபாலபுரத்துக்காக செஞ்சுட்டு 2 கொள்ளை போலீஸ் தனக்காக செஞ்சுக்குது. திராவிடம்ங்கிறது ஒரு மோசடியான ப்ரோ முதலாளித்துவ கைக்கூலி அரசாங்கம். அதோட நோக்கம் கொள்ளையடிக்கிறது. அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு காவல்துறை மிக முக்கியம். இந்த பெண்மணி பிஜேபியா கூட இருக்கட்டும், பிஜேபியில இருக்கிற பெண்மணி பிஜேபி புகுந்துரும்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டு பிஜேபியில இருக்கிற பெண்மணி உன் கட்சியையும் ஆட்சியும் இயக்க முடிஞ்சுன்னா நீ என்ன தடுத்த? நீ எவ்வளவு பலவீனமா இருக்க? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு சென்சிட்டிவான இந்த நேரம், அஜித்குமாருடைய அந்த படுகொலை, அதில் நடந்திருக்கிற மனித உரிமை மீறல்கள், அரசனுடைய அலட்சிய போக்கு, இப்படி பல்வேறு இதை குறித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வறிஞர் வழக்கம் போல கிருஷ்ணா முத்துக்குமாரப்பன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். அவர் பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து வந்த அந்த அனுபவம், இந்தியாவில் இப்படி நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை ஒத்து போகிறதா, எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு விளக்கமாக பேசணுன்றதுக்காக தான் அவர் இந்த நேரத்தில் அழைச்சிருக்கிறோம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். வணக்கங்க ஐயா, நன்றி. இந்த மாதிரி ஒரு பிரஸிங் சிச்சுவேஷன் வாங்க ரொம்ப நீங்க சரியா சொன்ன மாதிரி ரொம்ப இக்கட்டான காலகட்டத்தில் ஜனநாயகம் ஒரு கேள்வி கூத்தாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில இதை நம்ம அவசியம் பேச வேண்டியது. பேசுங்க. இந்த அஜித்குமார் மரணம், அதாவது மரணம்னு சொல்ல முடியாது, அடிச்சு கொலை. அது கிட்டத்தட்ட அதான் முடிவாயிடுச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அங்கே இருக்கிற உங்கள் பார்வை என்ன மாதிரி இருக்குது? தமிழ்நாட்டில் நாங்கள் அதை பார்க்குற வழக்கமாக நடக்கிறது ஒன்று தானே அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். உங்களுக்கு எப்படி அது தோணுது? இல்லைங்க, அதை ஒரு வழக்கமான நிகழ்வாக நம்ம அதை எடுத்து கடந்து போக முடியாது நிச்சயமா. இது ஆனால் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அதை அப்போ சொல்ல வரீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இதை நிறுத்தியே ஆகணும், அதுக்கான சூழலை, அதுக்காக தான் தன்னை காவு கொடுத்துருக்காரு அஜித்குமார்னு நான் பார்க்குறேன். இது மாதிரி சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்தது. அந்தந்த காலகட்டத்தில் பெரிய உயிரிழப்புகள் தான் அதை சாத்தியப்படுத்துச்சு. அதனால அப்படி பார்க்குறேன். இது முழுக்க முழுக்க இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறி இருக்கு. இது ஒரு திராவிட போலீஸ் ஸ்டேட்னு தான் சொல்லணும். போலீஸ் ஸ்டேட்டுங்கிறது ஏதோ சும்மா போலீஸ் கையில் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நடத்துறது இல்லை. அது ஒரு சோசியல் சயின்ஸ் டெர்மினாலஜி. அது போலீஸ் ஸ்டேட்டுங்கிறது அரசு முழுக்க முழுக்க இந்த மாதிரி கூலிப்படை அதிகார வர்க்கத்தை, இந்த அதிகார வர்க்கமும் அரசும் காவல்துறையை ஒரு கூலிப்படையை வச்சுக்கிட்டு தனக்கு வேண்டியதை சாதிக்கிற ஒரு சூழல். அப்படிதான் அந்த ஆட்சி இயங்கும், ஒரு காட்டாட்சி இயங்கும். அந்த மாதிரியான நிச்சயமா இதுல ஒரு கேள்வி எனக்கு. நீங்க எடுத்தோடனே இப்படி சொல்றீங்க, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி. முதல்வர் தான் அங்க அதிகாரத்தில் இருக்க, முதல்வர் தான் ஆட்சி. கீழே அவர்களுக்கு கீழே துறை இருக்கிறது, காவல்துறை என்பது இருக்குது. நீங்கள் இங்கே போலீஸே லீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆட்சி செய்கிறாரா இல்லை காவல்துறைன்னு ரெண்டில் தெளிவாக ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது சரியான கேள்வி. ஏன்னா இப்போ இந்த நடுநிலைன்னு தங்களை காட்டிக்கிட்டு இருந்த ஊடகங்கள், சில நடுநிலைவாதிகளாக அவங்க ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு வேலை செஞ்சவங்கலாம் இப்போ ஏதோ போலீஸோட குற்றம், அரசு பாவம், அரசு அப்பாவிங்கிற மாதிரியான வேலையை செய்கிறாங்க. போலீஸ் ஸ்டேட்னா தான் அந்த டெஃபினிஷனே அரசு தன்னுடைய அந்த டார்க்கான வேலைகளை தவறான வேலைகளை செய்யறதுக்கு போலீஸை ஒரு பிரதானமான துருப்பா பயன்படுத்த. லெனின் சொல்லுவார்ல, காவல்துறையும் இதுவும் இராணுவம் முதலாளித்துவத்தின் அரசுகளின் கூலிப்படையின்வார். அது மாதிரியான வேலையை செய்யறதுக்காக அரசு இந்த காவல்துறை ஒரு கூலிப்படையா பயன்படுத்துது. காவல்துறை இண்டிபெண்டன்ட், அதாவது அதுவா அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்தல. அரசு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. ஏன்னா அரசு பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடியை கொள்ளையடிக்க வேண்டியதா இருக்கு. கொள்ளையடிக்கிறது நீங்க போய் சும்மா ஏதோ கருவூலத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம் முடியாது. இது நம்ம மீண்டும் மீண்டும் பேசுறோம். இது ஒரு லார்ஜர் பிக்சர். நம்ம அந்த நெட்வொர்க்கை பிடிச்சு போகணும். அந்த நேற்று கார்ட்டூனிஸ்ட் பாலா அவங்களோட ஒரு டிஸ்கஷன்ல பேசியிருந்தார். இந்த நூலோட அடி பகுதியை பிடிச்சி மேல போனோம்னா இது அங்கதான் போகணும். அது மாதிரி அந்த கட்சியில இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர், ஒரு முக்கியமான தலைவர் சொல்றாரு, ஒரு வருஷம் 2 வருஷ காலத்துக்குள்ளே ஆட்சிக்கு 2 வருஷ காலத்துக்குள்ளே ஒரு 30,000 கோடிக்கு மேல பணத்தை திருடி வச்சிருக்காங்க. ஆளுக்கு 30,000 கோடிங்கிறப்ப அந்த பணத்தை நீங்க போய் கருவூலத்துல இருந்து சும்மா போயிட்டு எடுத்துட்டு பாக்கெட்ல போட்டுக்கிறது இல்ல. அவங்க ரியல் எஸ்டேட்டுக்கு
அவங்க இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு, அவங்க சினிமாவுக்கு, அங்கெல்லாம் இந்த பணத்தை வந்து நீங்க கொள்ளையடிக்கணும். அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு பின்னாடி இருக்கு. அந்த காவல்துறையோட உதவி இல்லாம இதை நீங்க செஞ்சிருக்க முடியாது. இயற்கை வளம் புதுக்கோட்டையை என்னோட மண் புதுக்கோட்டையை எடுத்துக்கோங்களேன். அங்க அந்த ஜாஃபர் அலின்னு கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்படுறதுக்கான காரணம் ஒரு கனிம வள வேட்டை. அந்த பகுதியில் இருக்க மலையை வேட்டையாடுற ஒரு கும்பல் கொள்ளுது. அவரு என்னை அதிகார வர்க்கமும் ரவுடிகளும் சேர்ந்து கொல்ல போறாங்கன்னு தொடர்ந்து காணொலி வெளியிடுறாரு. அந்த அந்த சண்டை வந்து அந்த ஜாஃபர் அலிக்கும் அந்த முதலாளிக்குமான சண்டை இல்லை. அந்த முதலாளி வந்து இயற்கை வளத்தை வெட்டி வேட்டையாடுறான், பல கோடி சம்பாதிக்கிறான். அந்த பல கோடியில அவன் 10% வச்சுக்கிட்டு 90% இந்த 30,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கல்ல கோபாலபுரத்துல, அவங்களுக்கு கொடுக்குறான். அப்ப அந்த போலீஸ் யாருக்கு அங்க சப்போர்ட்டா இயங்குதுன்னா அந்த அந்த கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு இயங்குது. அப்ப அந்த போலீஸ் வந்து ஜாஃபர் அலிக்கு எதிராயிருது. இதுதான் நாடு முழுக்க நடக்குது. இதைத்தான் நான் போலீஸ் ஸ்டேட்னு சொல்றேன். இந்த குடும்பம் இந்த பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு துணையா போலீஸ் இருக்குது. அந்த போலீஸ் வந்து 10 கொள்ளைனா 8 கொள்ளைய கோபாலபுரத்துக்கு செஞ்சுட்டு 2 கொள்ளையை தனக்காக செஞ்சுக்குது. அப்போ வந்து இயல்பா இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது. நீங்க நினைச்சு பாருங்க, யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பெண்மணி, அவங்க பெரிய தலைவர்லாம் கிடையாது. மீண்டும் மீண்டும் அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஊடகங்கள் வந்து இந்த பெண்மணியோட குற்றம், இந்த பெண்மணிக்கு அந்த கட்சியில தொடர்பு, சம்பந்தமே இல்லாத அந்த பெண் வந்து ஒரு PhD முடிச்சாங்களான்னு கூட இன்னும் உறுதியா தெரியல. போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இப்படி சுதந்திரமா இத்தனை பெரிய அதிகாரிகளே அந்த அந்த மாவட்டத்தோட எஸ்பிக்கு தெரியாம ஒரு பெரிய நகர்வை அந்த பெண்ணால செய்ய முடியுதுன்னா இந்த ஸ்டேட் எப்படி இயங்குதுன்னு பாத்துக்கோங்க. இங்க இருக்கிற தலைவர்கள் எப்படி இயங்குறாங்கன்னு பாருங்க. அதுதான் இதுக்கான எடுத்துக்காட்டுகள். நான் சொன்ன அந்த 10 கொள்ளைன்னா அதுல 8 கொள்ளைய கோபாலபுரத்துக்காக செஞ்சுட்டு 2 கொள்ளைய போலீஸ் தனக்காக செஞ்சுக்குது. இது வந்து காலங்கள ஐயா ஒரு விஷயத்தை மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன். இது திடீர்னு நடக்கிறது இல்ல. காலங்காலமா திராவிட ஆட்சி, நம்ம கடைசியா பார்த்த ஆட்சி உங்களுக்கு எல்லாம் நல்லா நினைவு இருக்கும். நான் அந்த ஜெனரேஷன், இந்த 2K ஜெனரேஷன், 80s ஜெனரேஷன் மாதிரி நான் 2008 இனப்படுகொலை ஜெனரேஷன் தான். அப்போ வந்து 1-2 பேர் அதுல முக்கியமான நீங்க கார்ட்டூனிஸ்ட் பால இந்த 1-2 பேர் தான் இந்த ஊடகத்துல வந்து அரசுக்கு எதிராகவும் இந்த அநியாயத்துக்கு இனப்படுகொலைக்கு எதிராகவும் நின்றுட்டு இருந்திய. அன்னைக்கே பார்த்தா அந்த ஜாஃபர் சேட்டுங்கிறவன் ஒரு மிகப்பெரிய மாஃபியாவே செயல்பட்டான். கருணாநிதி அதாவது துணை முதல்வர் ஒரு கேடர்ல ஜாஃபர் சேட் பண்ணதை நம்ம கண்கூட பார்த்தோம். பல கொள்ளைகள், ஒரு மருந்துகளை கூட ஈழத்துக்கு அனுப்ப முடியாம அப்படியான நிகழ்வுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். புதுக்கோட்டையில வந்து மருந்து பாக்கெட்டுகள் வந்து மருந்தும் ரத்த பாக்கெட்டுகள் வந்து பிளட் பேங்க்ல இருந்து அனுப்புனதை வந்து பறிச்சு பல லட்சங்களை பறிச்சாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கூட அவங்க வந்து சரண்டர் பண்ணல. இதெல்லாம் அவனே வச்சுக்கிட்டான். அது மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு மோசடியான ப்ரோ முதலாளித்துவ கைக்கூலி அரசாங்கம். அதோட நோக்கம் வந்து கொள்ளையடிக்கிறது. அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு காவல்துறை மிக முக்கியம். அதோட வெளிப்பாடு தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. இல்ல, இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. இதுல என்ன எனக்கு ஒரு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அப்படின்றது ஒரு நிர்வாகம், அரசு கட்டமைப்பு, அது காவல்துறையோ ரெவென்யூ ஏதோ ஒரு கட்டமைப்பு ஆட்டுவிக்க முடியுது அப்படின்றப்ப இது எப்படி எடுத்துக்கலாம், அந்த அரசை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அவங்க அந்த அம்மா பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியாது, நான் புகார் கொடுத்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திருட்டு கேஸுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் போடுவாங்களான்னு என் அனுபவத்தில் இதுக்கெல்லாம் இல்லை. ஸ்பெஷல் டீம்ன்றது ரொம்பவும் மோசமாக சட்டவிரோதம், இந்த சமூகத்துக்கு தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இப்படியான சிக்கலுக்கெல்லாம் இருக்கிறது. வேவு பார்த்து ஸ்பெஷல் டீம் போட்டு முன்கூட்டியே தடுத்து தூக்குறதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் டீம் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாது, என்ன வந்து எல்லாம் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து அப்பாவி, ஒரு உயிருக்கு கூட ஆபத்தை விளைவிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன். அந்த அம்மா சொன்ன ஒரு தகவலுக்காக ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கிற அளவுக்கு அப்போ இந்த நிர்வாக முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற அதுதான் சிக்கலாக இருக்குங்க புரிஞ்சுக்கிறது. எனக்கு அவர்னு இருக்கும், இவர்னு இருக்கும். இந்த பெண்மணி இதே மாதிரி இந்த பெண்மணி மேல உள்ள வழக்குகள் வந்து 2010 இதே ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தப்ப நடந்திருக்கு. அப்ப என்ன இது, இந்த ஒருத்தர் இறந்து போனதுனால இது வெளியில வந்திருக்கு. இறக்காமல் எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கும். இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. சும்மா எதுலையுமே பதியப்படாமல் அந்த மாவட்ட எஸ்பிக்கே தெரியாம யாருக்குமே என்னன்னே தெரியாத அளவுக்கு, அதாவது இந்த 2008க்கு அப்புறம் ராஜபக்சே வந்து சின்ன திருத்தம் என்னன்னா, எஸ்பிக்கே தெரியாம அப்படின்றது இங்க கதை கட்டப்படுது அவரை காப்பாத்துறதுக்காக வேண்டி.
எஸ்பி இன்டெலிஜென்ட்னு தனியாக இருக்கும், எஸ்பிசிஐடின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளே எந்த ஸ்டேஷன்லேருந்து என்ன நடந்தாலும் எஸ்பிக்கு நேரடியான தகவலை சொல்லிடணுன்னு. அப்போ டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறான்ற தகவல் உடனடியாக எஸ்பிக்கு தெரிஞ்சு தான் ஆகணும், தெரிஞ்சு இருக்கணும். ஆக இது வந்து சும்மா ஒரு ஒரு மடைமாற்று இருந்தது திராவிட ஊடகம். எஸ்பிக்கே தெரியாது, எஸ்பி ரொம்ப நல்லவர், இங்கே மேல் இடத்துல இருந்துன்னா அப்போ மேல் இடத்துலேருந்து நேராக சொல்கிறப்ப எதுக்கு இந்த கட்டமைப்பு வச்சுங்கிறாங்க போலீஸில், எஸ்பிக்கு கீழே டிஎஸ்பின்னு அப்படி கேள்வி வருது இல்லைங்களா? நான் அதை விட கூட ஆபத்தான போக்கா பாக்குறேன். எஸ்பியை கூட, அதாவது அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வெள்ளை வேன்களை வச்சு ஈழத்துல போருக்கு பின்னாடி கடத்தி அன்அக்கௌண்டபிள் மர்டர் எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரியான பல டீம்களை வச்சுக்கிட்டு பல பேர் ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னர்களா அதிகாரிகள். நான் அந்த அந்த விஷயத்துக்குள்ள வரப்போறேன். அருண்குமார் பண்ற விஷயங்கள் உங்க மீடியாவில் கூட நேத்து அவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது குறித்து பேசியிருந்தீங்க. அதுக்குள்ள எல்லாம் வருவோம். நான் என்ன சொல்ல வரேன், எஸ்பிக்கு தெரியாமன்னு அந்த ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக சொல்லல. யாரு வேணாலும் கோயம்புத்தூர் எஸ்பி வந்து இங்க கூப்பிட்டு சொல்லலாம். இப்ப நான் உங்க ஏரியாவுக்கு வர்றேன், ஐயா நான் உங்க தெருவுக்கு வர்றேங்க, ஒரு வேலை இருக்கும், யாராவது கூப்பிட்டு சொல்லுங்க. அப்படியாப்பா நீ வரையா, அந்த பையன்ட்ட சொல்லிடுறேன். அந்த மாதிரி, அதாவது நான் அந்த அந்த லெவல்ல, அதாவது ஒருத்தனை கொல்றதும் ஒருத்தனை தனி கஸ்டடியில எடுத்து விசாரிச்சு இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடத்துறதும் ஏதோ ஒரு 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 சின்ன இறகு காட்டுல பறந்து போற மாதிரியான ஒரு நிகழ்வா இருக்குங்கிற விஷயத்துக்காக சொல்ல வரேன். ஒழிய குறிப்பிட்டு இவருக்கு தெரியாம அவருக்கு தெரியாமன்னு சொல்றது அந்த லார்ஜர் பிக்சர்ல சொல்ல வரேன். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லி எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய சூழலுங்கிறதுனாலதான் இது ஒரு திராவிட போலீஸ் ஸ்டேட்னு நான் சொல்ல வரேங்க. இல்லை, இப்போ வந்து ஒரு கேள்வி என்னன்னா, வலிப்பு வந்து இறந்துட்டாரு, அதான் எஃப்ஐஆரில் சொல்லியிருக்குது. இந்த மாடல் அரசு எஃப்ஐஆரில் வந்து சொல்லியிருக்குது. ஆனால் திமுக தரப்பில் நிறைய பேர் சிறைக்கு போயிருக்கிறாங்க, விசாரணைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வலிப்பு வந்து இறந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா? இங்கே மட்டும் எப்படி வலிப்பு வந்து ஒரு இறக்குறாரு அஜித்குமார்? அதுதாங்க, அதாவது இவங்க உருவாக்கி இருக்க ஸ்டேட், போலீஸ் ஸ்டேட் வந்து எப்படின்னா, அப்பாவிகள், மாணவர்கள், இவங்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாம் மிக கொடூரமாகவும் கொடுமையா நடத்துறதுக்கு, அதனாலதான் இது போலீஸ் ஸ்டேட். இது போலீஸ் வந்து சுயமா இந்த இந்த பிரச்சனையில இதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரியான சிந்தனையோட அதை செயல்படுத்துறது இல்லை. கொள்ளையடிச்சிட்டு போறவன், பெரிய பெரிய மாஃபியா, இவங்களுக்கெல்லாம் எல்லா மரியாதை கூட உள்ள நடக்கிறதும், அவங்கள வந்து சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு வெளியில இருந்து ஆபத்துங்கிறதுனால உள்ள கொண்டு போய் வச்சு பாதுகாக்கிறதும், அப்பாவிகள் மீது இப்படியான வன்முறைகள் ஏவப்படுறதுன்னு தான் யதார்த்தம். நீங்க முன்னாடியே நான் இந்த டிஸ்கஷனை பார்த்தேன். ஏன்னா இந்த சிறைகள் வந்து கூவிடும் பூஞ்சோலைகள்லாம் ஏதாவது வசனம் எல்லாம் பேசுவாங்க. இவங்கெல்லாம் அந்த பூஞ்சோலையில் இவங்களுக்கெல்லாம் தேல் பூரான்னு கடிச்சதில்லை, கை கால் உடைஞ்சதில்லை, நகம் வெட்டப்பட்டதில்லை, கரண்ட் கம்பியை கடிச்சதில்லை, வலிப்பு வந்ததில்லை. உண்மைதான். அதுதான் அது. ஏன்னா இந்த போலீஸை வந்து இவங்களுக்கு ஆதரவா பயன்படுத்துறாங்க. இவங்க மக்கள் செல்வாக்க திரட்டுறதுக்கும், அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்கும், வெளியில பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப உள்ள போய் இருந்துக்கிறதுக்கும் போலீஸை பயன்படுத்துறதும், அதே போலீஸை இவங்களுக்கு எதிராக இருக்கவங்களையும் அப்பாவிகளையும் அடிச்சு கொன்னு மிரட்டுறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. இல்லை, இப்போ இதில் வந்து போலீஸ் தரப்பில் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிட முடியுமா? நல்லவர்களும் அதில் இருக்கிறாங்கல்ல. ஒட்டுமொத்தமாக குறை சொல்லி முறக்கிறதுல இப்போ என்ன ஆகும்? கஞ்சா, திருட்டு, இப்படியான விஷயங்கள், சட்டவிரோத செயல்லாம் தடுக்கிறது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க தானே இப்போ தடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தானே இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பேருக்கு உயிரெல்லாம் போயிருக்குதுல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இந்த கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா. அதாவது போலீஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ். நிறைய துறைகளை சர்வீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, போலீஸ் சர்வீஸ்ன்னுவாங்க. ஏன்னா அது ஒரு தியாக மனப்பான்மையோட செய்யக்கூடிய வேலை. போலீஸ்க்கு நிறைய அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை. அவங்க 24 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். அதுல இருக்க பெண்கள்லாம் அடிக்கடி தமிழ் தேசியவாதிகள், குறிப்பா சீமான் பேசுவார். அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவங்க நினைச்ச நேரத்துல குழந்தைகளை போய் பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, பள்ளிக்கு அனுப்ப முடியாது. இதெல்லாம் இருக்கு. அதுக்கான உரிமைகளை அவங்க கேட்டு போராடி வாங்கிக்கணுமே ஒழிய, இந்த இந்த கள்ளத்தனமான இந்த அரசியலுக்கு கூலிப்படையா வேலை செஞ்சு அதுல பெரிய பெரிய செயின்களை வாங்கி மாட்டிக்கிறது வந்து சரி கிடையாது. ஆனா நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கு நான் வந்துடுறேன். கிட்டத்தட்ட அந்த துறையின் இதயமே அழுகுன மாதிரியான ஒரு சூழல்ல வந்து திராவிடம் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிடுச்சு. அது அதிமுக வந்தா கூட அதை பெரிய அளவுல மாற்ற முடியல. அதே போக்குல தான் போறாங்க. ஆனா இதை உருவாக்குனது வந்து திராவிடம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எதிர்கட்சியா இருந்துகிட்டு ஒரு மேடையில இருந்துட்டு சமீபத்துல கூட பார்த்தேன், ஏதோ ஒரு கூட்டத்துல, உதயநிதி நிக்கிற கூட்டத்துல ஒரு டிஎஸ்பிஓ ஒரு எஸ்பிஓ மேடையில இருந்துகிட்டு ஒருத்தர் மிரட்டுவான், நாங்க ஆட்சிக்கு வந்தா இன்னும் 6 மாசத்துல நாங்க வந்துருவோம், என்ன நடக்கும் தெரியுமான்னு. இதெல்லாம் அதிமுக செய்யவே முடியாது. எதிர்கட்சியா இருக்கிறப்ப கூட இப்ப அதிமுக அப்படியான ஒரு மேடையில இருந்துகிட்டு முன்னாள் அமைச்சர் போலீஸ்காரங்களை பார்த்து அந்த மாதிரி பேச முடியுமா? இது வந்து இதை கொண்டு உருவாக்குனது வந்து காலங்காலமா இந்த திராவிடம் அந்த போலீஸ் துறையோட இதயத்தையே அழுக வச்சுட்டாங்க.
அதனால இப்ப இருக்கிறவங்களை நீங்க எங்கேயோ இப்ப திருடன்ல ஒருத்தன் நல்லவன் இருப்பான். அதனால ஒரு திருடன் 2 திருடன் திருடி கொண்டு போய் நான் ராபின்ஹுட் வேலை பார்ப்பான். அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு கொடுப்பான் வைப்பான். அவனை விட்டுருவீங்களா? ஐயோ வீரப்பன் வந்து அவருக்கு ஒரு 1-2% தவறுகளும் 98% நல்லவரா தானே இருந்தாரு. அது ஒண்ணு. 2வது அடுத்ததுக்கு போனா நீங்க சொல்றீங்க அது அது பொதுவெளியில வந்து அந்த கூட்டு மனச்சாட்சி அதை நம்புது. போலீஸ் துறை மேல ரொம்ப நெருக்கடியை ஏற்படுத்தி அவங்க யாரையும் அடிக்காம வைக்காம பண்ணிட்டா நாடு என்ன ஆகும்னு. இந்த கஞ்சா குடிக்க எல்லாம் அப்படி பண்றாங்க, ரோட்ல நிறுத்துறான், வெட்டுறான். நம்மளே பாக்குறோம். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து இந்த ரோடு என்னையா அப்படி போட்டிருக்கீங்க, என்னையா காம்பவுண்ட் போட்டிருக்கீங்க, இது தார் ரோடு போட்டிருக்கீங்கன்னு அதை பேத்த எடுக்கிறான். அவனை வந்து ரவுடியை விட்டு அடிக்க வைக்கிறான். அவன் மேல வழக்காகுது. இந்த கவுன்சிலர் தான் அடுத்து அமைச்சராகிறான். இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஒருத்தன் உங்க ஏரியாவுல கஞ்சா விக்கிறான்னா போலீஸ் தெரியாம கஞ்சா வித்துவிட முடியுமா? நீங்க கள்ளச்சாராயம் வித்துவிட முடியுமா? போலீஸ் தெரியாம கள்ளச்சாராயம் வித்துட முடியுமா? ஒரு ரவுடி நிர்வாகிக்கு தெரியாம நிக்க முடியாது. ஒரு வீதியில ஒருத்தனை அடிச்சு மண்டையை உடைக்கிறான். அந்த மண்டையை உடைக்கிறதுல ஆரம்பிக்காம ஒருத்தன் அருவா எடுத்து வெட்ட ஆரம்பிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தனோட குரோத் ஒருத்தனை அடிக்காம கட்டை எடுத்து அடிக்காம பக்கத்து வீட்டுல தகராறு பண்ணாதவன் திடீர்னு அருவா எடுத்துக்கிட்டு வந்து வெட்டி கொலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான்னு நினைக்கிறீங்களா? இவன் முதல்ல அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கையிலே அவனை வளர விட்டது யாரு? இத்தனை திடீர்னு இப்ப நம்ம பேசுறோம், ஒரு என்கவுண்டர் போடுறாங்க, என்கவுண்டர் சரின்னு பேசுறான். இவன் என்கவுண்டர் போட்டு தான் இவனை கட்டுப்படுத்த முடியும்னு வர்ற அளவுக்கு வளர்ந்துருக்கான்னா அவன் ஏதோ ஒரு இங்க மேல சந்திர மண்டலத்துல இந்த இந்திர மண்டலத்துல இருந்து வந்து பண்றானா? இதே ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில அதுக்கு முன்னாடி அவன் மேல 10 வழக்கு 20 வழக்கு 30 வழக்கு 40 வழக்கு இருந்திருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்றீங்க? இப்ப கண்ணாடி கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ரீல்ஸ் போடுறீங்களே, அவன் எல்லாம் என்ன பண்ணீங்க? அவன் ரீல்ஸ் போடல, நீங்க அவனை பார்க்கலையா? 10 வருஷமா 5 வருஷமா பார்க்கலையா? இன்னைக்கு அடிச்சு மண்டையை உடைக்கிறவன், இன்னைக்கு வந்து திருடுறவன், பிரச்சனை பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், நாளைக்கு வந்து இதே மாதிரி என்கவுண்டர் பண்ணப்பட வேண்டியவன வருவானே. இப்ப நீங்க ரீல்ஸ் தானே போட்டுருக்கீங்க. ரீல்ஸ் போடுற வழிகள்ல இவங்களை பார்க்கலையா? நீங்க யாரு இந்த மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு அதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியுமா? இதனால போலீஸ் வேணும்னு சொல்ல முடியுமா? ரவுடிகளை நீங்களே உருவாக்கிட்டு அவன் மக்களுக்கு தொந்தரவு பண்ற கட்டத்துக்கு வரையில இனிமேயும் இவனை வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்த ஆள் வந்துட்டான், அவன் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்கிற ஒரு சூழல் வரையில இவனை சுட்டுட்டு அதை வந்து போலீஸ் வந்து இப்பவும் தேவைப்படுதுன்னா நீங்க எத்தனை ரவுடியை சொல்றீங்க? எத்தனை நல்லவனை அடிச்சு உதைச்சு காலை உடைச்சு கையை உடைச்சு எத்தனை பேரை முடமாக்கி வச்சிருக்கீங்க? நீதிமன்றம் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நிச்சயமா இது வரைக்கும் இப்படி கைகால் முறிக்கப்பட்டவங்க, முடமாக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்களை ஒரு விசாரணை கமிஷன் வச்சு விசாரிச்சு அதாவது நடவடிக்கை எடுத்துக்கிறது அடுத்து. இதோட தீவிரத்தை வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பல நாடுகளில் வேலை செய்துட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற மனித உரிமைகள் செயல்பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே மனித உரிமை அதிகாரத்தில் இருக்கிறவங்களே இப்படி மீறி இருக்கிற செயல், மீறிட்டு கொலை வரைக்கும் செய்கிற அந்த செயல் நடக்கிறது ஒப்பிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது கிருஷ்ணா? பக்கத்துலேயே வர முடியாது. அதாவது நான் பல நாடுகளுக்கு போய் இருந்தேன் வச்சேங்கிறத கூட நம்ம தனியாக ஒதுக்கிடுவோம். அதாவது இப்போ வந்து அந்த சமீபத்தில் நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற யுக்ரைன் வார், அப்புறம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவை மிக முக்கியமான இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கு. ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அந்த முக்கியமான நாடு. அதனால தான் ஏதாவது பிரச்சனைனா ஐரோப்பிலேருந்து சரி, அமெரிக்காவிலேருந்து சரி, இந்தியாவோட, ஏன்னா இந்தியா அந்த பக்கம் சாயுமா, சீனா ரஷ்யா பக்கம் சாயுமா, அமெரிக்கா பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பக்கம் சாயுமாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அதனால இந்தியா ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அப்போ இயல்பா வந்து 2வது நம்ம இங்க இருக்கிற மக்கள் தொகையினாலும் இங்க இருக்கிற அந்த ஒர்க் ஃபோர்ஸ்னாலையும் நம்ம எக்கனாமிக்கலாவும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க ஒரு 3வது இடம் 4வது இடம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முதல் 8-10 இடத்துக்குள்ள இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலகத்துல இருக்க முதல் 10 இடத்துக்குள்ள இந்தியா ஒரு முக்கியமான நாடாகவும் முன்னேறிய நாடாகவும் இருக்கிறப்ப அதையே நீங்க மனித உரிமையோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இருக்கிற நம்ம சுதந்திரமா செயல்படுறது, நம்மளுக்கு இருக்க உரிமைகளை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நீ அடிச்சு உதைக்கிறது இருக்கட்டும், நம்மளோட உரிமைகளை கேட்டு கூட போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. இந்த மாதிரி இவன் வந்து என் இடத்த பறிச்சுக்கிட்டான், பக்கத்து வீட்டுல இருந்து பிரச்சனை பண்றான், இதெல்லாம் போய் அங்க பேச முடியாது. நல்லாவே போக முடியாத இடமா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதை கம்பேர் பண்றப்ப நம்ம வந்து உலக நாடுகள்ல நம்ம கடைசி 10 இடத்துல இருப்போம். இது நம்ம பக்கத்திலே வரல. நம்ம வந்து இங்க இப்பவும் இவங்க பயன்படுத்துற சட்டம் நம்மை அடிமையாக்குறதுக்காக காலனியவாதம், பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்து வச்ச அடிமை சட்டங்களையும் ஆழ்தூக்கி சட்டங்களையும் தான் இன்னும் பயன்படுத்தி பொதுமக்களை இந்த சட்டங்கள் வந்து இந்த கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், ரவுடிகள், கஞ்சா வியாபாரிகள், சாராய வியாபாரிகள் மேலையும் அதையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அமைச்சராகி இருக்கிற 10,000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க திருச்சியில வந்து இந்த புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமா மன்னருக்கு இன்னும் அரண்மனை இருக்கு.
அவர் இவ்வளவு இடங்களை வச்சிருந்தா தெரியலங்க. நேரு அப்படி என்ன வேலை செஞ்சாரு? நேரு குடும்பம் வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி தான். நீங்க 5000 வருஷம் வேலை செஞ்சாலும் இவ்வளவு சொத்தை சம்பாதிக்க முடியாதுங்க. திருச்சி பூரா நேருக்கு நிலம் இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு போலீஸ் அதிகாரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ரீல்ஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு அமைப்பை செட் பண்ணிக்கிட்டு இவன் புகழ் பாடிக்கிட்டு அப்படி எல்லாம் இருக்கான். நீ யாரை அடிக்கிற, யாரை வந்து துன்புறுத்துற, யாரை அடிச்சு காலை உடைக்கிற, யார் மேல வழக்கு போடுற, யாரை மிரட்டுற, நீ யாரோட வரியில நீ வந்து சம்பாதிக்கிற? இந்த செத்து போன அஜித்குமாரோட வரியில தான் அந்த 5 பேர் அதே 5 பேர் அடிச்சு சாகடிச்சவன் அதே அஜித்குமார் செலுத்துற வரியில தான் அடிச்சு சாகடிச்சிருக்கான். நீ நேரு கொடுக்குற வரியில் நேரு தான் வரி கட்டுறது இல்லை. நேருன்னா நான் ஒரு அடையாளப்படுத்தி சொல்றேன். பல நேருக்கள் இருக்காங்க. அதை நான் அடையாளப்படுத்தி சொல்றேன். இந்த வருண்குமார் பண்றது, அந்த திருச்சி எஸ்பி பண்றதெல்லாம் அதெல்லாம் எப்படின்னா ஒரு மன்னர் ஆட்சி. அதாவது மன்னர்னா நம்ம மன்னர் ஆட்சி சொல்ல முடியாது. ஏன்னா திராவிட அந்த மன்னராட்சின்னு நம்ம மன்னர்களை வந்து ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் கொடுத்துருக்கு. நம்ம மன்னர் கிடையாது. அது மார்க்ஸே சொல்லியிருக்காரு. ஏஎம்பின்னு ஒரு முறை இருந்துச்சு. இது வந்து பிரிமிட்டிவ் சோசியலிசம் வந்து ஏற்கனவே தெற்காசியாவிலையும் குறிப்பா தென் தமிழ்நாடு பகுதிகளிலும் இருந்துச்சுன்னு மார்க்ஸே பேசியிருக்காரு. அதை இப்ப இருக்கிற திருட்டு கம்யூனிஸ்டுகள் பேசுறது இல்ல. நம்ம வந்து முன்னாடியே பிரிமிட்டிவ் சோசியலிசம் கம்யூனிஸ்ட் ஸ்டேட் இங்கே இருந்திருக்கு. நான் சொல்ற மன்னராட்சி வந்து ஐரோப்பாவில் இருக்கிற மன்னராட்சி. அந்த மன்னராட்சியில தாங்க இப்படி இருந்திருக்க முடியும். நீங்க ஒன்று பேசும்போது குறிப்பிட்டீங்க, திராவிடர்கள் வந்து இந்த சோவியத் இடதுசாரி சிந்தனையை வந்து வளர்த்து படித்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, வேற மாதிரி படித்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இங்கே இருக்கிற இடதுசாரிகளே வந்து முற்போக்கு முகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களே இதில் வந்து வெளிப்படைத்தன்மையாக ஒன்றும் வரலையே. இது வந்து ஒரு அநீதின்னு கடந்த முறை ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்காக வந்து ரோட்டில் இறங்கி போராடின இடதுசாரிகள் இன்னைக்கு காணுமே. எப்படி பார்க்குறீங்க இதை? அதே சேம் ப்ராப்ளம் தான். ஏன்னா இந்த திராவிடம் என்ன பண்ணிருச்சு, இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளுக்குள்ளேயும் தங்களுடைய ஆட்களை அனுப்பிருச்சு. அது ஒரு லார்ஜர் பிரச்சனை. ஏன்னா நான் ஆக்கிரமித்திருக்கிற வேண்டிய இடத்த, நான் எனக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய இடத்தை என்னை நீக்கிட்டு தனக்கான ஆளை கொண்டு வந்து இனமாவும் மொழியாவும் அவங்க ஆட்களை கொண்டாந்து வச்சிருச்சு. அதுல குறிப்பிட்டு அவங்க பண்ணது வந்து இடதுசாரி கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரியான இனவாதிகளை, அருணன் மாதிரியான இனவாதிகளையும் அந்த இதுக்கு முன்னாடி மாக்காய்க்கான்னு ஒரு அமைப்பு நடத்தி இருந்தார்ல மருதையன், அவர் மாதிரியான ஆட்களையும் இனவெறியர்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க தான் அந்த கட்சிகள் அப்புறம் சு வெங்கடேசன் மாதிரியான ஆட்கள். மதுரை வந்து ஒன்று ஒரு முக்குளத்தூர் வந்து அங்க வந்து அரசியல் அதிகாரத்துக்காக சொல்லல, ஒரு ரெப்ரசன்ட் பண்ணணும் முக்குளத்தூர்களை, அல்லது ஒரு பல்லர் சமூகத்துல இருந்து ஒருத்த வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இரண்டுக்குமே தொடர்பு இல்லாத வெங்கடேசனுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தொடர்பு? இந்த நேரத்துல நீங்க இந்த கான்டெக்ட்ல நம்ம இன்னொரு விஷயத்த பேசணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆள தெரியாம அவங்களுக்கு தெரியும் இவங்களோட நோக்கம் இங்க வந்து கொள்ளையடிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்தே தெரியும். அதை செய்யறாங்க. இதை சில ஊடகங்கள், உங்களை போன்ற ஒரு சில ஊடகங்கள் வந்து விமர்சனம் பண்ணுது. அதுவும் பெரிய அளவுல எல்லாம் விமர்சனம் பண்ணல, ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. ஃபெலிக்ஸ் எடுத்துக்குவோம், ஃபெலிக்ஸோட ரெட்பிக்ஸ் வைக்குது. சவுக்கு சங்கர் வந்து பெரும்பான்மையான காலங்கள் இவங்க பக்கமும் இவங்களுக்கு ஆதரவா இருந்து தமிழ் தேசியத்து மேல மிக மோசமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சவரு. நான் சவுக்கு சங்கருக்கு எதிராக பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். அவங்களோட குரல் வலையை எப்படி நெருக்கிது பாருங்க. அதாவது வீட்டுக்குள்ள அவன் ஏதோ பெரிய கஞ்சா வச்சிருந்த மாதிரிங்க, ஒரு தீவிரவாதி மாதிரியும். தீவிரவாதிகளுக்கே ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல இன்டர்நேஷனல் கான்டெக்ட்ல அது எப்படி இருக்குன்னு. பாடி கேம் வைக்காம போலீஸ் போய் சர்ச் ஆபரேஷன் பண்ண முடியாது. அவங்க வீடுகளுக்குள்ள அங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கு, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க, இவங்க வயசான ஒரு தாய் ஒருத்தங்க இருக்காங்க சங்கரோட வீட்டுல. அந்த ஆபரேஷனை எப்படி நடத்தினாங்கன்னு பாத்தீங்கல்ல, அதை நம்ம வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி பின்னணி கொண்ட எந்த அரசியலும், எந்த டெமோக்ரஸி அதோட கோர் பத்தி, அதோட வேல்யூஸ் பத்தி எந்த புரிதலும் இல்லாதவன் வந்து இப்படியான ஆட்சியை தான் நடத்துவான். இது எல்லாமே வந்து திமுக அதுல மட்டும் நடந்ததா? திமுக போலீஸ் மட்டும் சரியில்லை, அதிமுக பீரியட்லயும் வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. அப்போ வந்து ஒரு 20 கிட்ட நடந்தாங்க, இப்போ 31 கிட்ட நடந்திருக்கிறது. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபெலிக்ஸ் எல்லாம் கைது பண்ணாங்க, பத்திரிகையாளர். அப்போ கார்ட்டூனிஸ்ட் பாலாவை கைது பண்ணாங்க. எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. வருவோம், அந்த விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு முக்கியமான, ஏன்னா அந்த நடுநிலைவாதிகள்னு பேசுற ஊடகங்கள் வந்து இதை ரொம்ப எளிதா கடந்து போறாங்க. அந்த கேள்வியை நீங்க கரெக்டா கேட்டீங்க. இது வந்து திராவிட ஆட்சியில் நடந்திருக்கிறது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். இந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு வந்து ஸ்டாலின் பர்சனலா தெரியும், ஸ்டாலின் ஆபீஸ் அவருடைய உள்வட்டத்தை எனக்கு பர்சனலா தெரியும்னு இன்னைக்கு சொல்லல. 15 ஆண்டுகளை கடைசியா அவங்க ஆட்சியில் இருக்கையிலையும் இந்த வேலையை பார்த்திருக்கு, இன்னைக்கு இந்த வேலையை பார்க்குது. ஆனா எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கையில இது எவனோ ஒரு சைக்கோ, இது அந்த சைக்கோ சமூகத்தில் எல்லா இடத்துலயும் இருப்பான்.
சாத்தான்குளத்துல அந்த மாதிரியான ஒரு வேலை. இது யாரோ உத்தரவிட்டு நீ அவனை அடிச்சு கொல்லுப்பான்லாம் யாரும் சொல்லல. தனிப்படையெல்லாம் போடல. அவனோட ஈகோ அதான் இந்த மாதிரியான வளர்த்து விட்டப்பட்டவங்க தாங்கள் ஒரு பெரிய தளபதிகளா, மன்னர்களோட தளபதிகளா நினைச்சுக்கிட்டு என்னையவே நீ கேள்வி கேட்டியான்னு அடிச்சு உதைக்கிறான். கார்ட்டூனிஸ்ட் பாலா நம்மளுக்கு தெரியும். அவரே வந்து கைது செய்யப்பட்ட இது வந்து மத்திய அரசோட. ஏன்னா இப்போ திராவிட மாதிரி ஒரு ஒரு மாஃபியாவா வந்து நம்ம மற்ற தமிழ் தலைவர்கள் இயங்க முடியாது. அவங்க வந்து ஒரு வல்னரபிளா தான் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள சில விஷயங்கள் தவறுகளை செய்ய வைக்கும் மத்திய அரசாங்கம். அப்புறம் அதையே காரணம் காட்டி நீ அங்க கொலை பண்ணிட்ட, இங்க கொலை பண்ணிட்ட, உன்னைய வந்து அதிகாரத்தை படிச்சு இந்த மாற்று தலைமைகிட்ட கொடுத்துருவேன்னு அவங்கள மிரட்டி இதெல்லாம் செய்ய வைக்கும். அதுதான் அவரே சொல்லியிருந்தாரு. இது வந்து பின்னாடி இருக்கிற பிஜேபி தான் இதை இயக்கி என்னை கைது செய்ய வச்சுச்சுன்னு. அவங்க நிச்சயமா அதுக்காக நம்ம அவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க இயங்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு பெரிய ஆளுமை உள்ள தலைவர்களா அவங்கள பார்க்க முடியாது. ஆனா நிச்சயமா நம்மளுக்கு தெரியும். நம்ம நீங்களோ நானோ எடப்பாடியாரோ கல்யாண சுந்தரமோ இப்படி ஒரு உத்தரவை போட்டு இப்படி அடிச்சு கொள்ளுன்னு சொல்லவே மாட்டோம். அது நம்ம பண்பாட்டில் நம்ம மரபுலே கிடையாது. நம்ம அதை செய்யவே முடியாது. இது இவங்க மட்டும்தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி காலங்காலமா செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து செய்வாங்க. இறுதியா வந்து ஒரு முக்கியமான கேள்வி எனக்கும் புரிதல் இல்லை. இதுல வந்து இந்த ஊடகம் இங்க இருக்குது இல்லை, உங்களுக்கு ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு உங்க பொது பார்வை அங்கிருந்து பார்க்கும்போது, எங்களுக்கு இங்க பார்க்கும்போது வேற வித்தியாசமா தோணும். நீங்க அங்கிருந்து பாக்குறீங்களே, எப்படி தோணும்? இங்க இருக்கிற இந்த ஊடகவியலாளர்கள், முற்போக்கு முகங்களாக இருந்தவர்கள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமா, நம்ம ஒரு பிரச்சனை நடக்கையில தொடர்ந்து அந்த பிரச்சனையை பத்தி பார்க்க அந்த பிரச்சனைக்கு பின்னணியை நம்ம தொடர்ந்து அப்சர்வ் பண்றதுனால அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. முதல் 2 நாட்கள் பேசாம இருந்தாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப பொதுமக்களுக்குள்ள, அதாவது கார்ட்டூனிஸ்ட் பாலா சொல்ற மாதிரி இது நேரடியா மக்களுடைய மனசாட்சியை ஒலுக்கி மக்கள் வெளியில வர்றப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிற இளைஞர்கள் வெளியில வந்து இது பூதகரமான உடனே இனிமே நம்ம முற்போக்கு நம்ம இதுல எதையாவது சொல்லாட்டி நம்மளை வந்து நம்ம முற்போக்கு அடையாளம் சேதாரமாயிரும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச வந்தாங்க. பேச வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, யூபியில வந்து 130 மரணம் நடந்திருக்கு அப்படின்னு பேசினாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது வந்து 25 தானே அப்படின்னு. அப்புறம் வந்து சாத்தான்குளத்தை அடிக்கடி அந்த கான்டெக்ட்ல எடுத்து விவாதித்தாங்க. ஒரு ஆசன வாயில அதை நுழைச்சு இதை நுழைச்சுன்னு பேசினாங்க. அது எதுக்கு ஆசன வாயில அதை நுழைச்சு இதை நுழைச்சு அலறல் சத்தம் அப்பா? ஏன்னா இவருக்கு ஆசன வாயில எல்லாம் நுழைக்கல. இவருடைய மரணம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய மரணம். ஒரு சிரிச்சுக்கிட்டு இது வந்து இதை நம்ம பேசுறது வெக்கக்கேடான விஷயம். ஆனா இவங்க அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்றது அப்படிலாம் நடந்துடல. இவர் வந்து நல்லா ஒரு தன்மையா தான் இறந்தாரு. அப்புறம் வந்து முதலமைச்சரை பாத்தீங்களா, உடனே போயிட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டாரு. அவருக்கு வந்து 5 லட்சம் 50 லட்சம் 1 கோடி பணம் கொடுத்துட்டாரு. மக்களை ஒரு ஏழ்மை நிலையில வச்சுட்டு அவங்க வந்து ஒரு தன் பிள்ளையை கூட இழந்துட்டு அந்த பணம் கிடைச்சா பரவாயில்லைங்க சிந்திக்கிற நிலைமையில கொண்டாந்து வச்சுட்டு அதையும் உங்களால கொண்டாட முடியுதுன்னா நீங்க எவ்வளவு ஒரு வக்கிரமாவும் வன்மமானவும் ஆட்கள் நீங்க எல்லாம். அது அந்த பேக் டு தி क्वेश्चन, ஒரிஜினல் क्वेश्चन வந்துறேன். முதல் நாள் ஒரு ஊடகம் அதுதான் இது ஒரு ஊடகத்துல பார்த்தேன். அந்த ஒரு கல்யாண சுந்தரம் இருக்காப்ல, ஒரு அதிமுகவில இருந்து தமிழ் தேசியத்தில இருந்து யாரும் இல்ல, 2 பத்திரிகையாளர் இருக்காங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் வந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் கூட இவ்வளவு மூர்க்கமா செயல்பட மாட்டாப்ல செந்தில்வேல். இன்னொருத்தர் திமுக ஆளு பிரசன்னா, இன்னொருத்தர் பிஜேபில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க, அவரு நடுநிலை. இப்ப இந்த விவாதம் என்ன நடக்குதுன்னா, ஒரு திமுக ஒரு திராவிடம் இந்த விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணுது அப்படிங்கறத, அதாவது திராவிடத்துக்கு இப்ப ஒரு 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 நாடு இருக்குன்னா அந்த நாட்டுல ஒரு இடதுசாரி இருப்பான், வலதுசாரி இருப்பான், ஒரு சென்ட்ரிஸ்ட் இருப்பான், நடுநிலைவாதி இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விவாதத்தை பண்ணுவாங்க. இது எப்படின்னா திமுக இடதுசாரி, திமுக வலதுசாரி, திமுகவோட சென்டர், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை டிஸ்கஸ் பண்றாங்க. கல்யாண சுந்தரம் ஒரு சில விவாதங்களை வச்சாப்ல. இதுல செந்தில்வேலு, இது நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பழைய காலத்து படங்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள்ல எம்ஜிஆர் நம்பியார் வந்து டபுள் ஆக்ட் பண்ணுவாங்க. நம்பியார் வந்து அதே நம்பியார் ஒரு மருவை மட்டும் வச்சுக்கிட்டு வில்லனா 2 ரோல் பண்ணுவார், நல்லவராகவும் கெட்டவராகவும். எம்ஜிஆர் வந்து அண்ணன் தம்பியா ஒரு மருவை மட்டும் வச்சுக்கிட்டு அதே எம்ஜிஆர் வருவார். அதையே நம்ம வந்து கிண்டலும் கேலியுமா பார்ப்போம், சிரிப்போம். இதே செந்தில்வேலு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை காலியாகிற வரைக்கும் நடுநிலைவாதியா ஒரு நெறியாளரா அந்த ஊடகத்துல இருந்தாரு. அந்த செந்தில்வேலு அதே வேலை காலியானோன்னு நேரடியா அதே அரங்கத்துல இருக்கிறாரு, அதே டிஸ்கஷன், அதே கான்டெக்ஸ்ட், அதே கருத்தியல், ஆனா வேற ஒரு சேர் போட்டுக்கிட்டு இன்னொரு ரோல்ல பத்திரிகையாளரா வந்திருக்காரு. இதுதான் தமிழ்நாட்டோட யதார்த்தம். நீங்க மறு வச்சுட்டு வந்துட்டாருன்றீங்களா? எடுத்துக்கங்க. ஆமா, குணசேகரன் எடுத்துக்கங்க.
மற்ற இந்த ஆட்கள் முழுக்கவே இவங்க வந்து இந்த அடியாள் வேலை பார்த்து அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்கல்ல, அதே குற்றத்தை, அதே வேலையை அதாவது வன்முறையை அடிச்சு கொள்ளாம மக்களை மெல்ல 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 சாகடிக்கிற வேலையை தான் இந்த கூட்டம் செய்யுது. ஏன்னா இந்த கூட்டமும் அங்கேருந்து தான் சம்பளம் வாங்குது. அவங்க கிட்ட இருந்து தான் பணம் வருது, அவங்க கிட்ட இருந்து தான் செல்வாக்கு வருது. இவங்களுக்கு ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. ஐடியாலஜி இவங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய தமிழ் தேசியவாதிகளை பார்ப்பீங்க. சீமான் ஒரு தவறு ஒரு காளியம்மாளை விளக்கிட்டாங்க, கல்யாண சுந்தரத்தை விளக்கிட்டாரா, அந்த கட்சிக்குள்ள இருந்துட்டு குரல் எடுப்பான். இவன் உண்மையிலே திராவிடம் இது வந்து முக்கியமான சித்தாந்தம், இது இந்த மண்ணுக்கு தேவைன்னு நினைச்சா திராவிடம் தவறு செய்யறப்பெல்லாம் கேள்வி கேட்பான். இவன் கிடையாது. இவன் இந்த கூலிப்படை, இப்ப இந்த ஒரு பெண்கள் போராடுறாங்கல்ல, எங்க கணவர்கள்லாம் வந்து மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவை செஞ்சாங்க, இவங்களா தன்னிச்சையா செய்யலன்னு, அதே மாதிரியான கூலிப்படை வேலையை செஞ்சுக்கிட்டு பணம் பொருளுக்காக அந்த அந்த பக்கம் நின்று கோவிக்கிட்டு இருக்கவனுங்க. இவங்க வந்து இந்த 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 விஷயத்த வந்து இது வந்து இந்த கொண்டாடப்பட வேண்டிய மரணம்ங்கிற மாதிரி பேசுறது, அதோட பின்னணி நீங்க அந்த 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 வார்த்தைகளை வந்து டைசெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படித்தான் பேசுறாங்க. இவங்களாலதான் இந்த கொலைகள் நடக்குது. இவங்களை வந்து தமிழ் சமூகம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து இந்த குமுகத்தின் எதிரிகளா தான் பார்க்கணும். இவங்களை எல்லாம் இனிமே பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. அதாவது இவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு ஆபத்தான சம்பவங்கள் நிகழ்றப்ப இவங்க இதை அணுகிற விதம், செந்தில்வேல் போன்றவர்கள் அணுகிற விதம் வந்து மிக மோசமா இருக்கு. இதை மீண்டும் மீண்டும் இவங்க எப்படி மடைமாற்றுறாங்கன்னா, இந்த பெண் ஆபத்தானவங்கிற மாதிரி. பெண் ஆபத்தானவ தான். அந்த ஆபத்தான ஆட்கள் எங்கேயுமே இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதை உருவாக்குனது யாரு? அவங்களை சுதந்திரமா செயல்பட வர்றது யாரு? இது மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க? பெத்ராஜ் யாரு? பால்டாயில் யாருக்காக குடிக்கப்பட்டது? ரைடு பண்ணிட்டு வந்தீங்களே, அவங்களுக்கு என்ன கைமாறு செஞ்சு? அது மாதிரி நிறைய பெண்கள் இதுக்குள்ள இருக்காங்க. தொடர்ந்து இவங்களை பத்தியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நேற்று ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நகிதா அந்த பேராசிரியர் அவங்க வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட இருந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறத எடுத்து போட்டு செந்தில்வேல் போடுறாரு. போட்ட உடனே அதை வந்து சன் டிவியில் கார்டே போடுறாரு குணசேகரன் எடிட்டர். அது வந்து உண்மையிலே அந்த லேடி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை கூட நிற்கக்கூடிய அந்த லேடி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினிங்கிற ஒரு அம்மையார். அவங்க படம் கிட்டத்தட்ட பார்க்க சாயல் ஒன்றா இருக்கும். அதை கூட ரீசெக் பண்ணாமல் இவர் போட்டுட்டாருன்னு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர், குறிப்பாக அந்த சந்திரன் ராஜா அவர் எடுத்து போட்டுனோன்னு இவர் வந்து செந்தில்வேலு அந்த பதிவை நீக்கிட்டு ஓடிட்டார். ஆனால் சன் டிவியில் போட்ட கார்டு அப்படியே இருக்குது. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊடகத்தை, இந்த ஊடக பார்வை இவர்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்ல வரேன். அதனாலதான் இவங்க குறைந்தபட்ச மனிதர்கள் கூட இப்போ அடிச்சு கொலை செஞ்சவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரிதான் அந்த வன்முறை பத்தி ஒரு ஒரு நல்ல லிட்ரேச்சர் இருக்கு. இப்ப இருக்கிற முக்கியமான ஒரு மார்க்சிஸ்ட் அது எழுதுனது ஞாபகம் வர மாட்டேது. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். இது ரெண்டு விஷயமா பார்க்கணும். முதல்ல இந்த பெண்மணி பிஜேபியா கூட இருக்கட்டும். பிஜேபியில இருக்கிற பெண்மணி பிஜேபி புகுந்துரும்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டு பிஜேபியில இருக்கிற பெண்மணி உன் கட்சியையும் ஆட்சியும் இயக்க முடிஞ்சுன்னா நீ என்ன தடுத்த? நீ எவ்வளவு பலவீனமா இருக்க? முதல்வருக்கு என்ன நடக்குது? இந்த பொம்மையை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ரோபோ மாதிரி நடந்துக்கிட்டு இந்த மாதிரி நாடகம் போட்டு தெருவுல ஓடுற மாதிரியும் ஒடியாற மாதிரி நாடகம் நடத்துறீங்களே, உண்மையிலே அவர் சுயநினைவோட தான் ஆட்சி நடத்துறாரா? சுயநினைவோட தான் தமிழ்நாடு அரசாங்கம் இயங்குதா? ஒண்ணு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு பெண்மணி வேற ஒரு கட்சியில இருந்துகிட்டு அந்த பெண்மணி ஒரு ஆட்சி நடத்த முடியுதுன்னா? ரெண்டாவது, நீ எங்கேயாவது ஒரு காரணம் தர்ற உன்னைய காப்பாத்திக்கிறதுக்கு. பீகார்ல அப்படி, குஜராத்ல இப்படி, யூபியில இப்படி. நாங்க என்ன பீகார் முதல்வருக்கும் குஜராத் முதல்வருக்கும் யூபி முதல்வருக்குமா ஓட்டு போட்டோம்? இல்ல நீ இன்னொன்னு கம்பேர் பண்ணுவேன். பீகார் உண்மைதானே, யூபியில ஒருத்தன் இருக்கான்ல, ஆதித்யநாத் இருக்கான்ல, அவனை ஒரு கொள்ளைக்காரனாவும் ஒரு மிக ஆபத்தானவன ஒரு தீவிரவாதியாக பாக்குறோம்ல, அவன்கிட்ட எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கு? அவன் எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கான்? அவன் எப்படி இயங்குறான்? அதை கம்பேர் பண்ணிட்டு சொல்லுவேன். அதுக்கு அந்த மாதிரியான கம்பேரிசனுக்கு நீ யூபியையும் பீகாரையும் குஜராத்தையும் வேற தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அவர்கிட்ட ஆதித்யநாத் கிட்ட ஒண்ணுமே இல்ல, வெறுங்கையோட தான் இருக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க சொல்ல உதறிட்டு போயிருவான். அவன் ஒரு சித்தாந்தத்துக்கு நேர்மையா இருக்கான். அந்த சித்தாந்தம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம எதுக்குறோம். அதை அத்தோட நிப்பாட்டிக்கணும். நீ உன்னுடைய கொள்ளை, நீ அடிக்கிற கொள்ளை, நீ பண்ற அநியாயத்தை நியாயப்படுத்துறதுக்கு எதுக்கு நீ ஒரு பெரிய திருடனை அடையாளப்படுத்துற? அப்ப பெரிய திருடனை இதுக்கு காட்டணுமே. நீ வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எதையாவது ஒரு பிரச்சனை. அதுதான் நான் சொல்றேன்ல, இவங்களோட கம்பேரிசன், இவன் பேசுற நரேட்டிவ், இவன் பேசுற டிஸ்கோர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த மரணம் வந்து அவ்வளவு மோசமான மரணம் இல்ல, சாத்தான் குளத்துல நடந்த மாதிரியான மரணம் இல்ல, இப்படிதான் இவன் பேசுறான்.
ம். நல்லது. எங்களுடைய காலை நேர வேலைகளுக்கு மத்தியில இன்னைக்கு நடக்கிற நாட்டு நடப்பு குறித்து, இது வந்து போலீஸ் ஸ்டேட் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்ல அப்படின்ற பின்னணியில நீங்க இத விவாதிச்சிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிச்சயமாங்க. நான் இணைப்புல இத என்னைய ஒரு சந்திப்போம். பாட்டம் லைனா என்ன கடைசியா ஒரு செய்தி சொல்ல வரீங்கன்னு கேட்டா, நான் இத தான் சொல்லுவேன். இந்த அரசாங்கம் பல ஆயிரம், பல லட்சம் நான் சொல்றது 2 வருஷத்துல அந்த கட்சியோட மிக முக்கியமான அமைச்சர் சொன்னது. பல்லாயிரம் கோடி திருடி வச்சிருக்காங்க. அத என்ன பண்றதுன்னு தெரியல. பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அரசே இயக்க முடியாம இருக்கிறோம். அப்படின்னு ஒரு 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 வாஞ்சையில அவர் சொல்றாரு. 2 வருஷத்துல நீ இத்தனை ஆயிரம் கோடின்னா, இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடிய நீ சும்மா போய் எங்கேருந்தெல்லாம் அத எடுத்துட்டு வர முடியாது. அந்த கோடியை நீ எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு ஆள் பலமும், அதிகார பலமும் வேணும். அந்த ஆள் பலத்தையும், அதிகார பலத்தையும் தான் நீ காவல்துறைய வச்சு பயன்படுத்துற. அந்த அது கேள்விக்கு படும்போது, ஃபெலிக்ஸ பண்ண மாரியும், சவுக்கு சங்கர பண்ண மாரியும், சாட்டை சேனல பண்ண மாரியும் குரல் வலைய நெரிக்கிற. அந்த 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 நிகழ்வுல இது மாரி நடக்கிறப்போ, இப்போ காவல்துறை அதுக்கு பயன்படுத்துறப்போ, அந்த காவல்துறை அதான் எங்க பகுதிகள்ல சொல்லுவாங்க. சின்ன வயசுல, வாத்தியார் நின்னுகிட்டு 1 கடிச்சா, பையன் ஓடிக்கிட்டு 1 கடிப்பான்னு. அததான் காவல்துறை இன்னைக்கு பண்ணுது. நீ திருடுறதுக்கு காவல்துறைய பயன்படுத்துற. காவல்துறை தன்னுடைய வேலைகள செஞ்சுக்கிறதுக்கு 1, 2 வேலைகள இந்த மாரி செய்யுது. இதுக்கு இடைப்பட்டு எண்ணற்ற நிக்கிதாக்கள் இருக்காங்க. நான் நிக்கிதாவ குற்றம் சொல்லவே மாட்டேன். நான் தமிழ் தேசியவாதிகள்ட்ட வைக்கிற வேண்டுகோள், நிக்கிதா இந்த சூழலை இப்படி நம்ம அரசும், இந்த அரசோட ஆன்மாவும் அழுகி போயிருக்கிறத காட்டுறதுக்கு எடுத்துக்காட்டா வந்திருக்காங்க. அந்த காளி தான் 2 பேரையுமே அனுப்பியிருக்கு. கார்ட்டூனிஸ்ட் பாலா சொல்ற மாரி, இந்த காளி தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, இது நம்ம சமூகம் இப்படித்தான் இயங்குது, இங்க அரசு இப்படித்தான் இயங்குதுன்னு மக்கள்ட்ட எடுத்துக்காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கு. நீதிமன்றங்கள் வந்து இது ஒரு விசாரணை கமிஷன அமைக்கணும். காலங்காலமா அதாவது கல்லூரிகள் வந்து அந்த ராகிங் வந்து மிக மோசமாகி அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ராகிங் நடந்து ஒரு மாணவன் கொல்லப்பட்ட போது தான் அந்த ராகிங் பத்தியான சீரியஸான புரிதல் ஏற்பட்டு அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி இந்த அஜித்குமாரோடைய மரணத்தை எடுத்துக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற இந்த மாதிரி வெள்ளை வேன்கள், சட்டத்துக்கு புறம்பா இந்த மாதிரியான ஒட்டுக்குழுக்கள் மாதிரியான கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சவுத் அமெரிக்காவில் சிஐஏ வந்து அரசுகளை நடத்தினப்ப நடந்துச்சு. அரசுக்கு எதிரானவர்கள் வந்து இப்படிதான் கடத்தி கொல்லப்பட்டாங்க. அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஜனநாயகத்துக்கு இந்நேரம் அத்தனை இடதுசாரிகளும் தீக்குளிச்சிருக்கணும். சாலையில வந்து தீக்குளிச்சிருக்கணும். அதெல்லாம் நடக்கல. இது வந்து ரொம்ப எளிதா ஒரு திமுக நம்மளுக்கு பிடிக்கல. நம்ம வந்து நான் ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய அரசு வரணுங்கிறதுக்காக நான் அதை பயன்படுத்தி இல்ல. நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவே நான் இல்ல. இப்படியான அரசுகள் தமிழ் தேசிய அரசா இருந்தா கூட இருக்கக்கூடாது. வேற எந்த அரசா இருந்தா கூட ஏன்னா ஹியூமன் நம்ம வந்து இது எவல்யூஷனரி பாதை. நம்ம வந்து அடுத்து அட்வான்ஸ் ஆகணும். நம்ம குழந்தைகளுக்கு இதை விட பெட்டர் தேசத்தை விட்டுட்டு போகணும். சோழர்கள் விட்டுட்டு போன தேசத்துல இருந்து நம்ம எங்கேயோ பின்னோக்கி போயிருக்கோம். இதுக்கு அடுத்து அது நம்மளுடைய கடமை. இந்த மண்ணு நமக்கு கையளிக்கப்பட்டது. இதை இன்னும் பெட்டரா ஆக்கி கொடுத்துட்டு போகணும். சிறு சிறு ஆசாபாசங்களுக்காக இதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால இந்த குடும்பம் நடத்துற பல்லாயிரம் கோடி கொள்ளையினால ஏற்படக்கூடிய பக்க விளைவு. இந்த குடும்பம் வந்து இந்த போலீஸை பயன்படுத்தி தான் இதெல்லாம் செய்யுது. அதுல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ரீஇட்ரேட் பண்ணணும். இதை வந்து ஊடகங்கள், உங்களை போன்ற ஊடகங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல கடைசியா வைக்கிற பாட்டம் லைன். ஆமாங்க. நீங்க வந்து பேசும்போது குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி வந்து இந்த கூலிங் கிளாஸ் அவர் ரீல்ஸ் போடுறாரு இப்படின்றீங்களா? எந்த இதை நீங்க சொல்றீங்க, குறிப்பிடுறீங்க? புரியல. அது நான் மேற்கத்திய நாடுகளுக்கு போனது, நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை, இந்த சோசியல் சயின்ஸை, கம்யூனிசத்தை எப்படி பயாலஜிக்கலா இன்டர்பிரேட் பண்றது. அதாவது நம்ம நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசுறோம். இது நிஜமாவே இது உயிரியல் ரீதியா அது அப்படிதான் நடக்குதா, இல்ல இது வெறும் சோசியல் கன்ஸ்ட்ரக்டா? அதாவது சமூகத்துல ஒரு கருத்தை உருவாக்குறோம், அப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருக்க, அதை செயல்முறைப்படுத்த நினைக்கிறோம் அப்படிங்கிறதா, அல்லது உயிரியல் ரீதியாவே உயிரே அப்படித்தான் நினைக்குதா? அப்படி ஏன்னா இதை பர்டிகுலரா சொல்லணும்னா மார்க்ஸ் வந்து கம்யூனிசத்தை வந்து இது வந்து ஒரு சயின்டிபிக் தியரிம்பார். சயின்டிபிக் தியரினா அதுக்கு சயின்டிபிக் பேஸ் இருக்கணும். சயின்ஸ் படி நடக்குது, மக்கள் இப்படிதான் சிந்திக்கிறான், மூளை இப்படிதான் சிந்திக்குது, உடல் அதைத்தான் தேவைப்படுது, உடலுக்கு அதான் தேவைப்படுது, இயற்கைக்கு அதுதான் தேவைப்படுங்கிறது தான் அந்த சயின்டிபிக் தியரி. இதை சும்மா சொன்னாங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணல. ஏன்னா சோசியல் சயின்ஸ் மாதிரி ஆய்வகத்துல வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த வேலைக்கு தான் நான் போனேன். அப்படிங்கிறப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். பர்டிகுலர் ஏன்னா நான் இதை கத்துக்கிட்டதை நம்ம சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய கடமை நினைக்கிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்குவோம். மயில் வந்து ஆண் மயில் வந்து தொகை விரிச்சு ஆடும். சில பறவைகள் வந்து கூவும். சில பறவைகள், சில விலங்குகள் வந்து தன்னை நல்லா ஜோடனை செஞ்சுக்கும். நான் குறிப்பா கூட இந்த அண்ணாதுரை எப்பெல்லாம் இந்தி பிரச்சனை வந்துச்சோ அப்பெல்லாம் இவங்க வந்து ஆட்டுக்கு தாடியும்
நாட்டுக்கு இதுவும் தேவையில்லைன்னு ஏதோ வெட்டித்தனமா கவர்னரும் தேவையில்லைன்னு ஒரு ஒரு கேனத்தனமான ஒரு எந்த சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இல்லாம பேசுவாங்க. ஆட்டுக்கு தாடி வந்து ஆண் ஆடுகள் ஒரு வகையறா ஆடுகளுக்கு வந்து அந்த தாடி வந்து அதுக்கு ஒரு அழகியலை கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு அழகு இருக்கிறப்போ எதிர்பாநிலத்திலிருந்து அது இந்த ஆடை தேர்ந்தெடுக்குது. ஒரு ஆடு நல்லா ஒரு புஷ்டியா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண் ஆடு அது அந்த மாதிரி இருக்கு. அது அது தேவை, பயாலஜிக்கலா அது தேவை. இவங்களுக்கு தான் எந்த அறிவியல் அறிவும் கிடையாது இல்லை. ஏதாவது வாயில வந்ததை பேசிட்டு அது உலகத்தில் மிகப்பெரிய கருத்துன்னு பஸ்ல கழிவறைகள் எல்லாம் எழுதி போடுவாங்க. அப்படிதான் இவங்க இயக்கத்தை வளர்த்து நம்ம மனதுகளில் வந்து பதிய வச்சாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அது ஒரு சர்வீஸ். நீ நாட்டுக்கு சேவை செய்ய வந்துட்ட. இது மிக அதாவது இந்த இந்த சமூகத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அதை மீறி போயிடாம அது கொண்டு வர்றது தான் உன்னோட லார்ஜர் அப்ஜெக்டிவ். நீ உனக்கு 50 வயசுல 48 வயசுல கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டு இதெல்லாம் பண்றது யாரை கவர்றதுக்கு? உனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க, குழந்தை குட்டி இருக்கு, உன்னுடைய பின்னணியே சரியில்லை. நீ வந்து காலங்காலமா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வரதட்சணை கொடுக்கலைங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம அதுக்கு வழக்காகி விசாரணை வரைக்கும் போயிருக்கு. அப்படியாப்பட்டவன் நீ யாரை கவர்றதுக்கு ஒன்னு இந்த இந்த ரீல்ஸ் இதெல்லாம் போற? இதோட அறிவியல் பின்னணி என்னவா இருக்கும்? உன்னோட உளவியல் பின்னணி என்னவா இருக்கும்? நீ இப்படியான ஒரு தேடலோட இருக்கிறவன் நிகிதா மாதிரியான ஆட்கள் உன் வளையத்துக்குள்ள வர்றப்ப உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நீ நிகிதாவுக்காக எத்தனை பேரை கொலை செய்வ? இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன்னா இந்த இந்த அறிவியல் தெரிஞ்ச வேணாம். உன்னை போன்றவர்கள் இதை மாதிரியான உளவியலை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா? இந்த நாட்டுல எத்தனை நிகிதாக்கள் வருவாங்க? எத்தனை பெத்ராஜுகளுக்காக எத்தனை கோடி செலவு செய்து நீங்கள் கார்பந்தயம் நடத்துவீங்க? எத்தனை இரவுகள் ரைடு நடக்கும்? எத்தனை இரவுகள் ஹைதராபாத்ல 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் ரைடு பண்ணிட்டு அதுக்கு கைமாறா மக்களுக்கு எந்த தொடர்பு இல்லாத நிலத்துல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை கட்டி அங்க நிலம் வாங்கி கொடுப்பீங்க. இதுதான் நான் பேசுறதுங்க ஐயா. இதுக்கு பேரு தான் இந்த போலீஸ் ஸ்டேட். இந்த போலீஸ் ஸ்டேட்டை நம்பி மட்டும்தான் இந்த திராவிட அரசு நடக்குது. மக்களை நம்பி இல்ல. மக்களை ஒழிக்கிறப்பெல்லாம் இந்த ஊடகங்களை ஒடுக்க, அதுல இருந்து வர்ற இளைஞர்களை ஒடுக்க, ஒரு இளைஞனை ஒரு கட்சி, அதாவது இதை டீட்டெயிலா பேசணுங்க. இதுல இருந்து நீங்க உங்களை போன்ற ஊடகங்கள் கூட நழுவி போக கூடாது. ஒரு பிரதான கட்சிகள் இருக்கு, அது ஒரு முதலாளித்துவ கட்சிகளா இருக்கு. அங்கே ஒரு புது சிந்தனைக்காக மாற்று இடதுசாரி சிந்தனை உள்ள அல்லது தமிழ் தேசிய சிந்தனை உள்ள கட்சி பிறக்குது. அந்த கட்சிக்காரன் ஒரு பிரச்சனையை பேசுறான், வைக்கிறான். அவன் வந்து சொந்த செலவுல அவன் பகல்லாம் வேலை செஞ்சுட்டா அல்லது இரவெல்லாம் வேலை செஞ்சா அந்த பணத்தை போட்டு ஒரு கட்சி நடத்தி ஒரு கூட்டம் நடத்துறான், ஒரு போஸ்டர் போட்டுறான், மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நடத்துறான். அதாவது இது ஜனநாயக மக்களுக்கான அரசுகள். டெமோக்ரஸிங்கிறது மக்களுக்கானது. இங்க வந்து நான் வந்து மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சுட்டு கட்சி நடத்த முடியாது. நான் வசூல் பண்ணி தான் மக்கள்கிட்ட என்னை போன்ற ஒத்த கருத்துள்ளவர்கள்ட்ட வசூல் பண்ணி நடத்துவேன். அதுதான் இடதுசாரிகள் செஞ்சாங்க. அதைத்தான் முன்னாடி இந்த திராவிட அரசியல் வந்து உண்டியல் குலுக்கிறது வெக்கக்கேடான செயல் இல்ல. உண்டியல் குலுக்கிறதோட அடுத்த பரிமாணம் தான் திரள் நிதி. என்னை கேட்கிறான், நான் வந்து உனக்கான அரசியலை பண்றேன், நான் உனக்கான தமிழ் தேசிய அரசியலை பண்றேன், நான் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவேன், இப்படி கொள்ளையடிக்க மாட்டோம், இப்படி கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளையடிக்க மாட்டோம், இயற்கை வளத்தை கொள்ளையடிக்க மாட்டாங்க, நான் பணம் கொடுக்குறேன். அந்த திரள் நிதிங்கிறத நீ நக்கல் பண்ணி நையாண்டி செய்து ஒரு உன்னுடைய பக்கத்துல ஒரு ஃபோல்டர் வச்சு ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு மாவட்டத்தினுடைய முக்கியமான அதிகாரி, உனக்கு வெக்கமா இல்ல? திரள் நிதினா உனக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நாட்டை கொள்ளையடிச்சு இந்த மாதிரி ஆளுகளை கொலை செஞ்சு பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறதுல இருந்து காசு அவனோட பங்குதாரரா நீ இருக்க, அவனோட மேட்ச் பார்க்க போற, அவனோட கேளிக்கைகளுக்கு போற, நீ அவனோட சேர்ந்து நின்றுக்கிட்டு திரள் நிதியை நான் வெக்கப்பட வேண்டியதில்லை. உன்னுடைய அறிவு எவ்வளவு ஒரு கேவலமான உன்னுடைய அறிவுன்னு நீ தான் வெக்கப்படணும். இதெல்லாம் பேசாம கடந்து போறவங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னை மாதிரி எத்தனை இளைஞர்கள் எத்தனை பேரை கொள்வீங்க? இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கான். சரி, இதெல்லாம் பேசக்கூடாது. இதை பேசினா நாம் தமிழ் உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் சீமானுக்கு எதிராக எவ்வளவு விமர்சனங்களை வச்சிருக்கேன், நாம் தமிழருக்கு எதிராக எவ்வளவு விமர்சனங்களை வச்சிருக்கேன், சாட்டைக்கு எதிராக, துறைமுருகனுக்கு எதிராக எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கேன். ஆனா திரள் நீதினு நீ எப்படி அதாவது நீ உண்மையிலே வேற ஒரு அக்கறை இருந்து சமூகத்தை பாதுகாக்கிறத தாண்டி உனக்கு அரசியல் அக்கறை இருந்துச்சுன்னா நீ நியாயமா அந்த கட்சி மேல வைக்க வேண்டிய விமர்சனங்களை பேசு. திரள் நீதிங்கிறது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் செய்து அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் நடத்துறது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். திருடுறதும் கொள்ளையடிக்கிறதும் இயற்கை வளத்தை வேட்டையாடி பல ஆயிரம் கோடி சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறதும் அதுல சொத்து வாங்கி திருச்சி முழுவதும் தொண்டைமான் மன்னர்களுக்கு மேல சோழர்களுக்கு மேல மன்னர்கள் போல அந்த திருச்சி மாநகரை ஆள்றதுன்னு தான் வெக்கக்கேடு. அதை நீ பாதுகாக்கிற. நன்றி. நிறைய தகவல்களை வந்து பேசியிருக்கீங்க கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். நன்றிங்க.